டெம்பரேச்சர் செட் பண்ண வச்சு ரொம்ப நேரம் ஆயாச்சு. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல் பிளாக்கு, இது வந்து எல்லோ மொசைக்கு. ஃபஸ்ட் நம்ம ஃபுல் பிளாக்கை உள்ளே விடுவோம். இதில் 3 அணை இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டு தந்தது. அது ஃபீமேல் மாதிரி இருக்குது, எப்படின்னு தெரியல. சரி, ஒவ்வொன்றா உள்ளே ரிலீஸ் பண்ணுவோம். 1 3 பார்த்தா தெரியுதானு தெரியல கிளியராக. இதில் வச்சா தெரியும். தெரியுதா? ஃபுல் பிளாக்கு. இன்னும் இது ஃபுல் ஸ்டேஜ் வளரலை. வளர்ந்தா இன்னும் அதோட டெய்லு இதெல்லாமே நல்ல பெருசாகும். அது வளர்ந்த பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டித்தரேன் அது எவ்வளோ பெருசாக வளருது எப்படின்னு. இப்போ இது செமி அடல்ட்லேருந்து கொஞ்சம் கூட செல்லவன செமி அடல்ட் சைஸ் தான் அந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னொன்று ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. அந்த குட்டி பார்த்தாலே தெரியுது ஃபீமேல் தான் அது. இந்த 3 தான் அந்த குட்டி எக்ஸ்ட்ரா போட்டதவியா. இனி இதை நம்ம இந்த டேங்கில் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ப்ரீடிங் கேஜ் எதுவுமே போடலை. சும்மா நார்மலாக ப்ரீடாகி எத்தனை குட்டி வருதோ அதை தான் நம்ம வளர்க்க போகிறோம். அதனால் இதில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுதான் இதுக்கு கேஜ். ரிலீஸ் பண்ணால் மீன் உள்ளே போவேன்னு பார்த்தா வலையில் போய் வலையில் மாட்டி நிற்குது. மீன் பிடிச்ச வலையில் மாட்டிய மாதிரி. இதை நம்ம என்ன பண்ணாலும் இப்போ சிக்கல் தான் ஆகும். அதாட்டி வெளியில் வந்தால் தான் பிரச்சனை இல்லை. நம்ம அதை எது பண்ணாலுமே பிரச்சனை ஆகும். அதனால தான் இப்படியே ஒரு விரலை வச்சு இது பண்ணி விட்டேன். அதாட்டி வெளியில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தலை கறங்கின மாதிரி தான் நின்றுது. நான் நினச்சேன் தப்பாதுன்னு. ஆனால் பிரச்சனை இல்லை, நல்லா நிற்குது அது. அதுக்கப்புறம் இது எல்லோ மொசைக்கு. பாவம், அதுக்கு ஜோடி இல்லை. ஜோடி இறந்து போச்சு. இது ஒன்று தான் நம்ம கையில் உயிரோடு வந்தது. மேல் மீன் வந்து கொரியர் டைமே அந்த பாக்ஸுக்குள்ளேயே அந்த கவருக்குள்ளே இருந்து இறந்துட்டு அதை செல்லியாச்சு. அது இனி அடுத்த வாரம் போட்டு விடுவணும். இன்னும் 1 வாரம் ஆகும். இது இப்போ ஒத்தைக்கு தான் கிடக்கு. இதான் அதுக்கு 2 குட்டியும். அது கொரியர் போட்ட பிறகு ஏதோ குட்டி போட்டிருக்கு. பார்த்தாலே தெரியும், உள்ள 2 குட்டி கிடக்கு பார்த்தியாளா? அதான் அதுக்கு குட்டி. நல்லா இருக்குல்ல? ஆனால் இது செமி அடல்ட் சைஸ் தான். இப்போ இதான் என்ன தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டியாக இருக்கும். அது இப்போ போட்டது 2 குட்டி தான் உண்டு. அப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டியாக தான் இருக்கும். இன்னும் இதுக்கு வால் அந்த இது எல்லாமே ஹை டார்சல் எல்லாமே கொஞ்சம் பெருசாகும். இன்னும் மீன் நல்ல சைஸ் ஆகும். இனி மெயில் ஃபிஷ் வந்த பிறகு நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டி தரேன், சரியா? இதையும் நம்ம இதுக்குள்ளே விட்டாச்சு. இனி அடுத்தடுத்த வீடியோவில் இது எவ்வளோ குட்டி போடுது என்னென்னலாம் பார்க்கலாம். ஓகே.